அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றி வழங்குவானாக. இன்றைய நமது காரியங்கள் யாவும் அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவன் பொருந்தாத விஷயங்களை விட்டும் பாதுகாப்பானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் தீனுடைய பிரகாசத்தை தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை காப்பாற்றுவானாக. அன்புக்குரியவர்களே, வல்ல இறைவன் அவன் எப்பேற்பட்டவன் என்றால் அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். மேலும் வல்ல கருணை மிக்க வல்ல ரஹ்மான் கூறுகின்றான், அடியார்கள் அவர்கள் மனதில் என்னை நினைக்கும்போது என் மனதில் நான் அவர்களை நினைக்கின்றேன். அவர்கள் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் அவர்களின் பக்கம் நான் ஒரு முழம் நெருங்குகின்றேன். என்னை நோக்கி அவர்கள் நடந்து வந்தால் அவர்களை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என கூறுகின்றான். ஆக இறைவன் எப்பேற்பட்ட விசாலமான அன்புடையவன். மேலும் அல்லாஹ் ஒரு மனிதர் மீது அன்பு வைக்கும்போது வானவர தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கின்றான், இந்த மனிதரின் மீது நான் அன்பு கொண்டேன். நீங்களும் மலக்குகள் மற்றும் வானலோகத்தில் உள்ள அந்த மலக்குகளுக்கு நீங்கள் அதை அறிவித்து விடுங்கள். பூமியிலும் சென்று அந்த செய்தியை சொல்லுங்கள் என இறைவன் கூறுகின்றான். அவர்கள் அப்படியே அந்த வானத்தில் உள்ள மலக்குகளுக்கு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் மீது இறைவன் அன்பு கொண்டிருக்கின்றான், நீங்களும் அன்பு கொள்ளுங்கள். இந்த செய்தியானது பூமியில் பரவுகிறது. அது தரையிலும் நீரிலும் காட்டிலும் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இந்த செய்தியானது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்போ இறைவனுடைய அன்பு விண்ணிலும் மட்டுமல்ல மண்ணிலும் பரவுகிறது. தரையிலும் மட்டுமல்ல, கடலிலும் நீரிலும் பரவுகிறது. காற்றில் உள்ள மான்களும் கடலில் உள்ள மீன்களும் மனிதர்களும் அனைவரின் மீதும் அந்த நேசத்தை இறைவன் போட்டு விடுகின்றான். அப்பேற்பட்ட கருணைமிக்க ரஹ்மானுடைய கட்டளைகளுக்கு இணங்கி வாழ்ந்து இருளிகளும் அவன் அருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.